Thank you, Lord. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். எல்லாம் முடிஞ்சவங்க கண்ணை முடிக்கங்க, தெரியாதவங்க மட்டும் லிரிக்ஸை பாருங்க. மற்றபடி எங்கேயும் வேடிக்கை பார்க்காம நம்ம இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பயபக்தியோடு நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மாணவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மாணவர் இவர். இருந்தவரோ இருப்பவரோ, சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர்.
பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவேன் துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவேன் சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே உயரமும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை பரிசுத்தர் என்று ஆராதிப்போம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க. காலை வேளையிலே ஆண்டவரை துதிப்போம். பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே எல்லா கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லாரும் ஒரு விசையாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அமைதியா இருக்காது. வாய் திறந்து பாடுங்க. பிள்ளைகளே, ஆண்டவரை உயர்த்த உயர்த்த தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பும். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே அவர்தான் இருந்தவர் இருக்கிறவர் நீ வரப்போகிற ராஜா அவர்தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியிலே வாக்கு இருந்தது. இந்த வாக்கு நம்மிடத்துல
வந்து குடிகொண்டார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய இதயத்தின் அருகிலே வந்து நின்று திருவெளிப்பாடு 3:20 படி உங்களுடைய இருதயத்திற்கு அருகிலே வந்து உங்களுடைய இதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டு நிற்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் அவருக்காக உங்களுடைய கதவுகளை திறக்கிறீர்களோ அவர்களுக்குள் வந்து அவர் தங்கி எப்பொழுதும் உங்களோடு கூட வாசம் செய்க அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. 2 நாட்களும் அவரோடு கூட நீங்க இணைந்து வருவதற்கு முயற்சி செஞ்சீங்க. கடைசி நாளாய் இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாளில் அவர் உங்களுடைய இருதயத்திற்குள்ள இசப்பா உள்ள வந்துருங்க. நான் இந்த நாளில் இங்கிருந்து போகும் பொழுது நான் தனியொருவனாய் நான் இங்கிருந்து போகக்கூடாது, உங்களோட தான் நான் போகணும். வந்துருங்க, என் இதயத்துக்குள்ள வந்துருங்க. நான் இந்த 2 நாளும் உங்களிடத்துல அர்ப்பணிச்சிருக்கிறேன், உம்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவரை பார்த்து இந்த நாளில் நாம் சொல்ல போகிறோம். நான் இங்கே இருந்தாலும் வெளியே போனாலும் என்னுடைய நினைவெல்லாம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்ல போகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை இல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறோம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Thank you Jesus. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், அதனால எல்லாம் கண்ணை மூடி உள்ளத்தின் ஆழத்துல அவரை நோக்கி பார்ப்போமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. 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 உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. எல்லாரும் சேர்ந்து உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. Yes, Lord. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அன்பு மகனே மகளே, உன்னுடைய அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். இந்த பட்டணத்துல எங்கோ ஒரு மூலையில் இருந்த உங்களை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறாரே. நீங்கள் எல்லாம் யதார்த்தமாக இந்த இடத்திற்கு வரல. எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இன்னும் அப்பா எனக்குள்ள ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு வெறுமைய நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பவுலடிகள் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். காரணம் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அதை அப்படி செய்ய தூண்டுகிறது அப்படின்னு பவுலடிகள் இந்த வார்த்தையில சொல்லுகிறார். நீங்க நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டான்னு சொல்றீங்க. ஆனாலும் அதுல நாம தவறி விழுந்து விடுகிறோம். நான் இந்த நாளில் நீங்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, நான் இதை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நாம் ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோர்தானில் இஸ்ரேல் ஜனங்கள் கால வச்சாங்க, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக புரண்டு வருகிற வெள்ளங்கள் எல்லாம் நீங்க காலை வைக்கிற பொழுது முதல் அடி நீங்க எடுத்து வைக்கணும். வச்ச அற்புதம். பிரைஸ் தி லார்ட். அவரை பார்த்து சொல்லுவீங்களே, ஏசப்பா நான் எடுத்த தீர்மானத்துல நான் உறுதியா இருக்க என்னால முடியாது, ஆனால் எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவின் துணை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். என் அலைச்சல்களை பார்த்துருக்கிறீங்க, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நீங்க என்ன கடைசி வரை நடத்துவீங்கன்னு சொல்லி அந்த கடைசி கவியை மாத்திரம் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் நிறைவு செய்ய போகிறோம். என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில்
அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீ என் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பான்னு சொல்லி யாரெல்லாம் அவரிடத்துல நோக்கி பார்க்கிறீர்களோ உங்களை அவர் மாற்றப் போகிறார். நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டோன்னு சொல்லி அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எங்களை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சகல துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாய் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். படைகளின் ஆண்டவராம் நல்ல தகப்பனே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நாளிலே இந்த வேளையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது இறுதி காலம் வந்தாச்சு. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எந்த காலத்தில் இருக்கிறோம்? இறுதி காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, வர இருக்கிறவர் அவர் இனி சீக்கிரம் வருவார். அவர் இனி காலம் தாழ்த்த மாட்டார். இனி காலம் செல்லாது. திருவெளிபாடு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வர இருக்கிறார். அதனால தான் உங்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் இந்த ஏற்பாடுகளை தேவன் செய்கிறார். உங்களை அழைத்து அவருடைய மன ஏக்கங்களை, மன விருப்பங்களை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்படி வாஞ்சிக்கிறாரோ அதை உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் கற்றுக் கொடுக்கும் போது, நீங்கள் கீழ்ப்படியும் போது மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை நீங்கள் உதாசீனப்படுத்தி அப்படியே விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் யார் இறங்குவார்? பிரியமானவர்களே, உங்களுக்காக தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறபடியினால்தான் உங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். முதல் நாளிலே நாம் பார்த்தோம், கடவுள் அன்பாய் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம், பாவம் செய்கிறவர் மரித்து போகின்றனர், பாவத்தின் கூலி மரணம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, 1 யோவான் 1 John chapter 2 verse 18. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். ஒரு நாள் நான் நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தேன், இந்த என்னது சொல்லுவாங்க,
ராபர்ட் வச்சு என்ன செய்கிறாங்க, ப்ரேயர் சர்வீஸ் நடத்துகிறாங்க பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட மோசமான காலத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். அந்த ராபர்ட் வந்து எல்லா மெசேஜையும் கொடுக்குது, பிளெஸ்ஸிங்கையும் அது கொடுக்குதான் பிரியமானவர்களே. அதான் ஆமோஸ் இறைவாக்கினார் இப்படியாய் சொல்லுகிறார், கடைசி காலத்திலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும் என்று சொல்லி. இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனம் நமக்கு எங்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இந்த வசனத்தை படிக்கும்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா, பைபிளெல்லாம் எரிச்சி போட்டுருவாங்க போல, நம்மளுக்கு இறுதி காலத்தில் வேதம் வசனம் கிடைக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும், சின்ன பிள்ளைல நினைச்ச ஒரு காரியம், நம்ம தோண்டி வீட்டுக்குள்ள பைபிளை வச்சு அது ஒரு பெரிய லெட்டர் எழுதி பிரேம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சேன். என்னுடைய அறிவு அப்படிதான் இருந்தது. நீங்கள் முதல் ஆண்டவரை அறிந்தால்தான் உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சாட்சியாய் வாழ முடியும். பிரியமான அன்பு பிள்ளைகளே, மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் தன்னுடைய சீடர்களோடு கூட வாழ்ந்தார். அப்படித்தானே? சீடர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, இணைஞ்சு இருந்தாங்க. அப்போ அந்த இணைந்திருந்த அந்த சீடர்களுக்கு வேதத்தை குறித்த மறையுண்மைகளை தேவன் விளக்கி கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் போதித்து வந்து இருக்கும்போது தன்னுடைய சீடர்கள் கேட்கிறார்கள், உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நெறி தவற செய்யாதவாறு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த வேதத்திற்கு விரோதமாய், இந்த ஆண்டவருடைய திரு வார்த்தைக்கு விரோதமாய் கற்றுக் கொடுக்கிற எதையும் நாம் நம்பக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் உள்ளவைகளை அலசி பார்த்து அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, யாரும் வந்து நம்மை நெறி தவற விடாதபடிக்கு. இன்னைக்கு பாருங்க, என்ன யூத்துக்கெல்லாம் என்னது பிடிக்கும், டான்ஸு பிடிக்கும், பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை எப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதமாக வித்தியாசத்தில் ஆண்டவரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதான் வேதம் சொல்லுகிறது, யாரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதவாறு கவனித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏசப்பா சொல்லி கொடுக்கிறாரு நம்மளுக்கு, பல போதனைகளை கேட்டு நீங்கள் தடம் மாறி போவாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏனெனில் பலர் வந்து என் பெயரை வைத்துக்கொண்டு நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு சகோதரர் சொல்லிட்டு இருந்தாங்க, 100 பேருக்கும் மேற்பட்டவர் என்ன சொல்கிறாங்களா, நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்களாம். சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலையும் ஒரு மனுஷர் இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லி தமிழ்நாட்டிலையும் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய ஃபோட்டோ, பல ஃபோட்டோக்களை காணிச்சாங்க. நான் தான் மெஸ்ஸியா, நான் தான் வரவிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அங்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். பிரியமானவர்களே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு அதன் பின்னே நீங்கள் ஓடி போகாதவாறு கவனமாய் இருக்க வேண்டும். நாம் வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது யார் எதை சொன்னாலும் நாம் நம்ப மாட்டோம். போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்க போகிறீர்கள், ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாக. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் நீங்கள் கேட்க போகிறீர்கள். கேட்கிறோமா? கேட்குறோமா? போர் எங்கே நடக்குது? உக்ரைன் ரஷ்யா 2-3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு, இன்னும் அதுக்கு எண்டே வரல. அப்படி தானே? இப்போ வந்து இஸ்ரேல் பலஸ்தீன் நடக்கலையா? இப்போ யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரோ ஒருத்தங்க ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, இந்த
இஸ்ரேல் வந்து லெபனோனில் வந்து குண்டு போடுறாங்க. குண்டு போடும்போது அந்த பில்டிங்கெல்லாம் அப்படியே உட்காருது பாருங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் ஐயோ பாவம் பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குண்டு போடுற அந்த வேலையில் எந்த மனுஷனும் இருந்தா அவனுடைய கை காலம் துண்டிக்கப்படுகிறது, மரித்து போகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும், பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும். இன்னைக்கு நாட்டை எதிர்த்து நாட்டும் எல்லாம் நமக்கு தெரியுது பிரியமானவர்களே. ஆனால் இன்று நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு சர்வே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 19% மக்கள் பசியினாலே தற்கொலை பண்ணிக்கொள்ளுகிறார்களாம். என் அன்பு பிள்ளைகளே, இன்று நீங்கள் உண்டு செழித்து இருக்கிறீர்கள். 19% பீப்புள் வந்து சாப்பாடுக்கு இல்லாம தற்கொலை பண்ணுகிறார்கள். எத்தனை விவசாயிகள், அநேகருக்கு உணவு கொடுக்கிற விவசாயிகள் தற்கொலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்று நீங்கள் செழித்து ஆண்டவர் உங்களை நன்றாக போஷித்து வழி நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, இன்று பஞ்சமும் தேசத்திலே, நம்முடைய இந்திய தேசம் கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்சம் வருடத்திற்கு முன்னால வந்து நான் அந்த சோமாலியா என்கிற ஒரு தேசம் மண்ணை உண்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். பிரியமான பிள்ளைகளே, பசி தாங்காம அங்க உள்ள போட்டோஸை பார்த்தா எலும்பும் தோலும் தான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் செத்த உடம்புகளை சுட்டு சாப்பிட்டார்கள் என்று சொன்னாங்க. அவ்வளவு தூரம் பஞ்சம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பஞ்சங்களும் நிலநடுக்கங்களும் போர்களும் ஏற்படத்தான் செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு பிள்ளைகளே, இது ஒரு எச்சரிக்கிறார் தேவன் இதன் வழியாக நம்மை. நாம் இன்னும் அதே பாவத்தில், நேற்று நல்ல பாவ சங்கீர்த்தனை செஞ்சீங்களா செய்யலையா? செஞ்சீங்க. விடுதலை பட்டீங்களா இல்லையா? வேதம் சீராக் புஸ்தகம் சொல்லுது, செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்தால் அதனுள் தண்டனை பெற்று தராமல் விடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது, நாய்தான் கக்கினதை திரும்ப தின்ன வரும். எவெல்லாம் வீட்டுக்கு போய் அதே பாவத்தை மீண்டும் தொடர்ந்தீங்கன்னா, நாய் கக்கி வச்சுட்டு திங்கிறத நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதே போலதான் நாய் கக்கினதை திரும்ப தின்ன வரும் என்று சொல்றது போல நீங்களும் அதே நிலைக்கு ஆயிருவீங்க. எச்சரிக்கையோடு கூட இருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. உங்கள் பழைய வாழ்க்கை நேற்றோடு முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய வழியை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி, பழையன கடந்தன புதியன புகழ்ந்தன என்று சொல்லுகிறார். இந்த புதிய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தர ஆவலோடு கூட காத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை தொடர்ந்து வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். அல்லேலூயா. மன உறுதி வேணும். எதுக்கும் என்ன வேணும்? மன உறுதி வேணும். இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. இந்த காரியம், நான் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறேன்னா வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? ட்ரக்ஸு எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை தூக்கி தூர போட்டுறணும். அந்த ஃப்ரெண்ட்ஸோட கூட போய் சேரக்கூடாது. நான் அவன் கூட இருப்பேன், ஆனால் நான் குடிக்க மாட்டேன். நிறைய பிள்ளைகள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பாங்க, நான் அங்கே போவேன், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் டச்சே பண்ண மாட்டேன். நீ அங்கே போனால் நாளைக்கு நீனும் அவங்கள மாதிரி தான் மாறி போவா. பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, எச்சரிக்கையோடு கூட இருங்கள். இன்று எத்தனை தமிழ் பெண் குழந்தைகள் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பாவத்தை குறித்து நாம் அதை விட்டவர்களாய், திரும்பி பார்க்காதவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லது என்றால் வேதம் உங்களை என்ன சொல்லுகிறது? செய்த பாவத்தை மீண்டும் செய்யும் போது அந்த நபரை குறித்து என்ன சொல்லுகிறது? நாய் இல்லையா? நாய் தான் கக்குனதை திரும்ப தின்ன வரும். அப்போ கரெக்டு. அப்போ நம்ம திரும்ப போனோன்னா அந்த காரியத்தை செய்யணும், நம்ம யாருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போது நம்ம என்ன இது சொல்லுது, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்பு பெறுவர்.
உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படும். அதற்கு பின்புதான் என்ன வருமா? முடிவு வரும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, உலகமெல்லாம் அந்த நற்செய்தி பறைசாற்றப்படும், அதுக்கு பிறகுதான் முடிவு வருதுன்ட்டு. அப்போ இன்னைக்கு உலகமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சென்றடைந்து விட்டதா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றப்படும், அதன் பின்புதான் முடிவு வரும். இன்று அநேகர் சொல்றாங்க 2000 வருஷத்துல இருந்து ஆண்டவர் வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு சொல்றாங்க, ஆனா அவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஏளனமா கூட இவங்களுக்கு வேலையத்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கூட சிலர் நினைப்பீங்க. என் அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2 பேதுரு 3:9-10 வாசிக்கலாம். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். போதும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல பைபிளில் பற்றி நல்ல நாலேஜ் உள்ள ஒரு சகோதரர் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு தெரியுமா? பரலோக நரகணியே கிடையாது, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது இந்த பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம், என்ஜாய் பண்ணிட்டு நல்லதை செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பரலோக நரகம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ அந்த சகோதரனுக்கு அதை குறித்த ஞானம் இல்லை பிரியமானவர்களே, தெரியாததுனால அப்படி சொன்னார். ஆனால் அவர் ஒரு பைபிள் டீச்சர் பிரியமானவர்களே. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தை போதிக்கும் போது இந்த புஸ்தகத்தில் இருந்து ஒரு எழுத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. குறைத்தால் கூட்டினாலோ இந்த புஸ்தகத்தில் உள்ள வாதைகள் உங்களை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தெரியலனா அதை தெரியலன்னு விட்டுறணும். வேதம் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, மிகவும் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அப்போ இன்று ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும்படியாய், ஒருவரும் கூட அழிந்து போகாமல் மனமாற வேண்டும் என்றே அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு நாள் நான் ஸ்டேஷன்ல இருந்து நானும் என் பொண்ணும் ரிக்ஷால ஏறி உட்கார்ந்தோம். ஸ்டேஷன்ல இருந்து எங்கள் வீட்டில் ஆட்டோக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு மகாராஷ்டிரன் ஒரு சகோதரன் நான் ஏறி உட்கார்ந்த உடனே சொன்னான், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்ன சொன்னா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா ஒரு மராठी ஆள் வந்து பிரைஸ் தி லார்ட், आपको मराठी मालूम है क्या? नहीं समझता है, आता नहीं है. அப்போ உடனே அந்த சகோதரன் சொன்னார், ओ बहन आप यीशु मसीह को जानते हैं क्या? यीशु मसीह जिंदा परमेश्वर है, उनका सिवा कोई नहीं है. யார் சொல்கிறா? ஒரு இந்து சகோதரன் என்கிட்ட சாட்சி சொல்கிறாரு, நான் பெரிய குண்டாவாக இருந்தேன். நான் ஒரு காலத்தில் பயங்கர பெரிய குண்டாவாக இருந்தேன். 3 நேரம் என்னுடைய சரீரத்தில் அருவாளால் வெட்டுப்பட்டு கடைசி நேரம் நான் மரிப்பதற்காக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அங்கே என்னை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என் கடவுளாகிய ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு அற்புதமான சாட்சி பாருங்க. இன்று நான் உயிரோடு கூட இருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நான் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவராய் இயேசு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு எவ்வளோ சந்தோஷம். அவருக்குள்ள லைஃப் ஸ்டோரியே அந்த ரிக்ஷால இருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றது வரைக்குள்ள அவர் சொல்லி முடித்தார் பிரியமானவர்களே. அப்போ ஒரு இந்து சகோதரனாய் இருந்து மனம் மாறிய ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்கிற அந்த வெறி வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவை நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உனக்குள் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவனாக இருந்து நான் எதை சாதித்து விட்டேன்? என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்கு என் ஆண்டவரை நான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறேனா என்று சொல்லி ஆலோசனை பண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 24:36 என்ன சொல்கிறது என்று சொன்னால்,
அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர ஏசப்பா எப்போ வருவாருன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிவிக்கிறோமா? எத்தனை மிஷினரி இருக்கிறாங்க தெரியுமா? மிஷினரிகள் தங்களுடைய குழந்தைகளெல்லாம் ஹாஸ்டலில் போட்டுட்டு கணவன் மனைவியா ஆதிவாசிகள் மத்தியிலும் மலை பிரதேசங்களிலும் இயேசுவை குறித்து அறிவிக்க போகிறாங்க பிரியமானவர்களே. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, தந்தை வருவதை என்ன செய்யுதான்? இயேசு கிறிஸ்துவுக்கு கூட தெரியாது, விண்ணக தூதருக்கும் தெரியாது, தந்தை ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் இயேசு வருகிறது நீட்டு. ஆனால் இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் வெறுப்பர், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பர். பாருங்க, ஏசப்பாவுக்காக நாம் அவரோட நம்ம இணைஞ்சிருக்கும் போது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. இந்த மிஷினரிகள்லாம் போவாங்க தெரியுமா? எதுக்காக போவாங்க? இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆத்ம பாரத்தோடு. இன்னைக்கு நேற்று சொன்னேன், இந்த ஆத்மாவானது விலையேற பெற்றது. மனுஷனாக பிறந்தா, மண்ணில் பிறந்தா ஒரு நாள் சாவு உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இன்னைக்கும் சாவு, நாளைக்குனாலும் சாவு. சிலவங்க சீக்கிரமாக செத்து போகிறாங்க, சிலவங்க லேட்டாக செத்து போகிறாங்க. ஆனால் வாழ்க்கை என்னது? ஒரு முறை. அந்த வாழ்க்கையில் இந்த வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது ஒருவரை ஒருவர் நம்மளை வெறுப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஊழியக்காரங்கெல்லாம் போய் மிஷினரிஸ் எல்லாம் போகும்போது அந்த ஊரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. இப்போ ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு மெசேஜ் எனக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸாக வந்தது. 100 மிஷினரிகள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் ஒரு சேதம் இல்லாமல் வரணும்னு சொல்லிட்டு. இறுதி நாளில் இப்படி தான் நடக்கும் பிரியமானவர்களே. எத்தனையோ பேர் ஆண்டவரை பற்றி சொல்வதற்காக தங்கள் குடும்பங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் போகிற அந்த சகோதரர்களை அடித்து நொறுக்கி எத்தனை காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இன்று எனக்கு கொஞ்சம் கூட என் சொந்த ஆத்மாவை குறித்து கூட கவலை இல்லாமல் நான் என்ன செய்கிறேன்? மனம் போல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவன் மனைவி மிஷினரியாக பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மிஷினரி கணவன் மனைவியா போகும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த கணவன் மனைவி போனாங்க. ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அடிக்கிறதுக்கு, நீங்கள் வீட்டுக்கு வராதிங்கன்ட்டு. பயங்கர கொடு காடு. அந்த காட்டில் அந்த கணவன் மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ராத்திரி அந்த கணவன் மனைவியும் சிங்கம், புலி, கரடி வரக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டில் தான் அவங்க நைட்டை ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடப்பாய், எதுவும் உன்னை தீங்கிழைக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக அவங்க வைராக்கியமாக செய்தபோது அந்த இரவில் ஆண்டவர் அவர்களை வானதூதர்களை அனுப்பி பாதுகாத்தார் பிரியமானவர்களை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு நல்ல தெய்வம். ஆனால் இந்த நாளில் எனக்கு அந்த ஆத்மா பாரம் இருக்கிறதா? உன் சொந்த வீட்டுக்காக நீ ஜெபிக்கக்கூடிய ஒரு மகளா மாறணும். இதுதான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் குடும்பத்திற்காகவா, நம் அருகாமையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆத்ம பாரம் நிறைந்த ஒரு பிள்ளைகளாக நீங்க மாற வேண்டும் பிரியமானவர்களே. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, அப்படிதானே? அப்போ அந்த வெள்ளப்பெருக்கு எதுக்காக ஆண்டவர் அனுப்பிச்சாரு? ஜெனசிஸ், தி புக் ஆஃப் ஜெனசிஸ் சொல்லுது, 6:6 சொல்லுது, கடவுள் மனிதரை உருவாக்கியதை குறித்து அவர் மனம் வருந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கடவுள் மனுஷனை உண்டாக்குனதை குறித்து அவர் மனம் வருந்தினாராம் பிரியமானவர்களே. முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாது இருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தார்களோ, அந்த நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றும் அறியாமல் இருந்தாங்க. நோவா பேழையை உருவாக்கினார், ஒரு நாளையில் உருவாக்கிட்டாரா? எவ்வளோ பெரிய கப்பலை அவர் உருவாக்கி இருக்கிறார். வேதத்தில் அதன் அடிகளெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நோவாவை ஏளனப்படுத்தினாங்க, பைத்தியக்காரன். ஏன்னா அந்த நாளில் என்ன தண்ணியே இல்லை, கடலே இல்லை. அவர் கட்டாந்தரையில் கப்பல் கட்டினார். எதனால? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நோவாவை ஏளனப்படுத்தியிருப்பாங்களா, படுத்திருக்க மாட்டாங்களா? அவங்க அறியாமல் இருந்தாங்க. வெள்ளப்பெருக்கு வரும், நம்மளை அடித்து கொண்டு
போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே பாருங்க, அந்த வெள்ளப்பெருக்கு வந்த பிறகு எல்லாரும் மூழ்கும் போது தான் நோவா செஞ்ச அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு மடிய போச்சுல தான் தெரியும், மறிச்ச பிறகு தான் தெரியும். அப்போ இந்த எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? அந்த பேழையை தட்டியிருப்பாங்க. நான் இங்க போன அந்த பேழைக்குள்ள போனா நான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து தட்டியிருப்பாங்க எல்லாரும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாமே உள்ள போச்சு. உள்ள போன உடனே எல்லா ஆண் பெண் ஜோடி ஜோடியா ஆண்டவர் உள்ள கொண்டு போனாரு. நோவா கொண்டு போனார் உள்ள. அதுக்கு கதவு யார் போட்டா? ஒருவேளை நோவா உள்ள இருந்து லாக் பண்ணியிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு சிலரையாவது உள்ள இழுத்திருப்பாரா? இழுத்திருக்க மாட்டாரா? இழுத்திருப்பாரா? அவர் நேர்மையான மனிதர், அவர் கண்டிப்பாக இழுத்திருப்பார். அதான் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார், மனம் மாறுங்க. மனிதர் செய்கிற ஒவ்வொரு தீமையான காரியங்களையும் கொண்டு அவர் மனம் நொந்து கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைக்கல. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் கொடுக்கப்படலை. அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விழிப்பாயிருங்கள், இல்லையேல் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. விழிப்பாயிருங்கள், இல்லையேல் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விழிப்பா இருந்தா, அதான் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வருகிற நாள் திருடனை போல இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்பா இருக்க வேண்டும். நாம விழிப்பா, அதுக்கு தான் நம்ம விழிப்பா இருக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அழிஞ்சி போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவர்களே, ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா, ஆயத்தமாயிருங்கள். உங்களுக்கு தேவன் சொல்ல விரும்புகிற காரியங்கள் இவையெல்லாம் நிகழும், ஆனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் தன்னுடைய ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையோடு கவனத்தோடு நீங்கள் வாழும்போது உங்களுடைய முடிவானது அழிவாய் இராது, வாழ்வாய் இரும். மரித்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்க? நாம செத்து போனோம்னா நம்முடைய சாப்டர் க்ளோஸ் நினைக்கிறாங்க. ஆனா செத்த பிறகுதான் ஒரு புது சாப்டருக்குள்ள நம்ம போறோம், ஒரு புது நிரந்தர நிலை வாழ்வுக்குள்ள நாம என்ட்ரி பண்றோம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் சாட்சி, மரித்து உயிரோடு வந்தவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், நான் ஜபத்துக்கெல்லாம் போவேன், நான் எல்லாம் செய்வேன், ஆனா நான் மரிச்சு போனேன், பிசாசு வந்து என்னை இழுத்து போகுது, நான் சொல்றேன் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி, ஆனால் அது என்னை விடவில்லை, என்னுடைய பாவங்களை காண்பித்து என்னை இழுத்து கொண்டு போகுகிறது. ஆனால் என்னுடைய பெற்றோர் ஒரு பாஸ்டர், என் தகப்பன் ஒரு பாஸ்டர், அநேக பாஸ்டர்கள் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் தேவன் என்னுடைய சரீரத்தில் உயிரை கொடுத்தார். ஒரு வாய்ப்பை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த வாய்ப்பை நான் அநேகருக்கு சாட்சியாய் சான்று பகர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார் பாருங்க. இந்த மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 45 51 வரை நம்ம பார்க்கும்போது, நான் அதை ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அது வந்து என்னன்னா, ஒரு பணியாளன் ஒரு வேலைக்காரனை ஒரு வேலைக்கு அமர்த்திட்டு போயிருக்கிறாரு. யாரு? எஜமான். சரியா? வேலைக்கு அமர்த்திட்டு அவர் போயிட்டு அவர் வர காலம் தாழ்த்துறாருன்னு உடனே இந்த வேலைக்காரன் என்ன செஞ்சான்னா, எல்லாத்தையும் அடிக்கிறதும் குடிக்கிறதும் கொல்றதுமா இருந்தான். ஆனால் அவன் நினைக்காத நேரத்தில் ஒரு நாள் யார் வந்தா? எஜமான் வந்தார். வந்த உடனே என்னாச்சுன்னா 51வது வசனம் சொல்லுது, அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போ எப்போ அவர் வருவார் அது எனக்கு மேட்டர் இல்லை, நான் பரிசுத்தமாக வாழணும், அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறபடி நான் பரிசுத்தமாக வாழணும், அதற்கு நான் ஒவ்வொரு நாளும் போராடி முயற்சி செய்ய வேண்டும். பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி. நாம் அடுத்த 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்,
10 தோழியர் உவமையை குறித்து போட்டிருக்கா. அப்போ இதுல என்ன சொல்லப்படுகிறது, அதுல 5 பேர் முன்மதி உடையவர்கள்னா ஞானம் உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள். 5 பேர் முட்டாள், ஃபுலிஷ், அறிவில்லாதவர்கள், அறிவியலிகள் என்று வேதம் அவர்களை குறிப்பிடுகிறது. அப்போ இந்த 5 விவேகமுள்ள கன்னிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க போகும்போது அதில் சொல்லப்படுகிறது, மணமகளை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். யார? மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழிகள் 10 பேர் விளக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த 10ல் 5 பேர் விவேகிகள் என்ன செஞ்சாங்க, முன்மதியுடையோர், அது கூட எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்க. எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்க. 5 பேர் என்ன செஞ்சாங்க, எண்ணெய் எடுத்துட்டு போகாமல் சும்மா அந்த விளக்கு எண்ணெயோட கூட மட்டும் போனாங்க. அப்போது பாருங்க, மணமகன் வர காலம் தாழ்த்தவே நேரம் ஆயிடுச்சு. அவர் எப்போ வருவாருன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? மணமகன் வர்றதுக்கு இந்த குறிப்பிட்ட நேரம்னு அவங்க எதிர்பார்த்து போனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் வரல. ஆனால் அவர் வர்றதற்கு நேரம் ஆன உடனே என்ன செஞ்சாங்க, தூக்க மயக்கத்தில் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, 10 பேருமே தூங்கிட்டாங்க. சரியா? தூக்கம் எல்லாருக்கும் வரும், அதில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போ ஒரு சத்தம் வருகிறது பாருங்க. என்ன சத்தம் வருகிறதுனா, மணமகன் வந்துட்டாருங்கிற ஒரு சத்தம் வருது. வந்த உடனே இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, தடபுடனி எந்திரிச்சு விளக்குகள் எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்போ 5 பேருடைய விளக்கு என்ன செய்யுது, மங்கி எரிஞ்சிட்டே இருக்கு, அணைஞ்சு போயிடும். போவதுக்குள்ள அணைஞ்சு போயிடும். உடனே என்ன செய்கிறாங்க, இவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, எண்ணெய் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு கொடுத்தா எனக்கும் பத்தாமல் இருக்கும், அதனால் நீனே கடைக்காரன்ட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவங்க கடைக்காரன்ட்ட போய் வாங்க போகிறாங்க. அங்கே என்ன ஆயிட்டு, மணமகன் வந்துட்டாரு, கதவு ஓப்பன் ஆயிட்டு, இவங்க முன்மதி உடையோர்கள் உள்ள போயிட்டாங்க. அறிவியலிகள் தட்டுறாங்க, கதவை திறங்க நீ. மூடப்பட்டது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும், அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சிமையோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார். பாருங்க, எக்காலம், அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தம் தூதரை அனுப்பி எக்காலத்துடன் அனுப்புவார். வரச்சில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தூதரை அனுப்புனாரா அனுப்பலையா? அனுப்புனாரு. எங்க அனுப்புனாரு? இடையர் மார்ட்ட அனுப்புனாரா இல்லையா? ஏசப்பா பிறக்கச்சில வானதூதரை அனுப்புனாரா அனுப்பலையா? அனுப்புனாரு. யார்கிட்ட? அந்த ஷெப்பர்ட்ஸ்ட அனுப்புனாரு. அவங்க போய் சொன்னாங்க, மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி இந்த பூமிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாங்க. ஆனால் இனி அவர் அமைதியா, யாருக்கும் தெரியாம, ஒரு சில ஜனங்களுக்கு தெரிஞ்சு அப்படி வர மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, மானிட மகன் வரும்போது மிகுந்த வல்லமையோடு வருவார். முந்தி எளிமையா வந்தாரு, என்னமோ வரும்போது மிகுந்த வல்லமையோடும் வருவார். அவருடைய தூதர்களை எக்காலத்தோடு அனுப்புவார். அதான் அந்த இடத்துல போட்டிருக்கு 25ஆம் அதிகாரத்தில், மணமகன் வந்துவிட்டார் என்று சத்தம் கேட்டதும் அவர்கள் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இனி மணமகன், நம்முடைய மணவாளர் இயேசு 2ஆம் வருகையின் போது எக்காலம் முழங்க, வான தூதர்களின் சேனைகள் இறங்க, அநேக கண்கள் காண அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். பிரியமானவர்களே, அவர் இறங்கி வந்த மாதிரி இறங்கி வர மாட்டாரு. அதனால நம்ம அந்த அறிவியலிகளை போல நாம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணெயானது அபிஷேகத்தை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ நம்ம விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் விழிப்புள்ளவராய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது இறைவசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளவராய் நின்று. என் வாயிற்படியில், பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இது எல்லாம் நடக்கும்போது நான் கதவு அருகில் வந்துட்டேன்னு நினைங்க. இதோ நான் வாசற்படியில இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது திறந்தா நான் உள்ள வருவேன்னு சொல்ற ஆண்டவர் இதுல சொல்றாரு, என் வாயிற்படியில இருந்து நாள்தோறும் விழிப்புள்ளவராய் இருந்து என் கதவு நிலை அருகில் காத்திருந்து. என் கதவு நிலை அருகில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்படி விழிப்புள்ளவர்களாய் இருக்கணுமா? அவருடைய கதவு நிலை அருகில் நாம காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். அவருக்கு செவி கொடுக்கின்றோர்
நற்பேறு பெற்றோர். அல்லேலூயா. அப்ப நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும். எப்போ செவி கொடுக்க முடியும்? ஆண்டவர் தோடி என்கிட்ட பேசுறாரு, நான் செவி கொடுக்கிறதுக்கு நாள்தோறும் விழிப்புள்ளவராக இருந்து காத்திருந்து என் வாசற்படியில இருந்து எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு இல்லையா? பாருங்க, எவ்வளவோ காரியங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா இல்லையா? எத்தனை மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸு கூட சீட்டிங்கு பண்ணிட்டு இருக்கீங்க? பண்றீங்களா பண்ணலையா? மொபைல் எடுத்தோன்னு கடகடோ மெசேஜ் போயிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவருக்காக எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறீங்க? என் கதவு நிலை அருகில் இருந்து என் வாசப்படியில் காத்திருந்து எனக்கு நீங்கள் செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தில், இந்த வேதம் ஆண்டவர் நமக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த லவ் லெட்டர் அவர் நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் எப்படி என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நான் தொடர்ந்து தியானிக்கும் போது, இந்த தொடர்ந்து தினம் நான் வேதத்தை வாசிக்கணும் பிரியமானவர்களே. இந்த இறை வசனத்தை நீங்கள் நேசிக்கணும் பிரியமானவர்களே. இந்த இறை வசனமானது நமக்கு வாழ்வை கொடுக்க கூடியதா இருக்கிறது பிரியமான என் அன்பு பிள்ளைகளே. தொடக்க நாட்களில் நானும் 2004 நல்ல கூடியெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஜெபிப்பேன். ஆனால் இறைவார்த்தை படிக்கணும்னா எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். இறைவார்த்தை படிக்க எனக்கு அவ்வளோ இஷ்டம் வராது. ஜெபிக்க ஏதோ கடமைக்காக ஒரு அதிகாரம் படிப்பேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அப்படியே வேதத்தை பற்றி குறித்து ஒரு ஊழியர் மூலமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த வேதத்தின் ஞானம், இந்த வேதம் தித்திக்கிற தேனை போன்றது, இது ஒரு ஞான பால் என்று சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இசப்பா நானும் இந்த வேதத்தை நேசிக்கணும் ஆண்டவரே, நானும் இந்த வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே, எனக்கும் அதுக்குள்ள கிருபையை தாருங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இந்த வேதத்தை என் உயிராக மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் அவர் மாற்றுவார். அவருடைய சத்தத்தை நாம் இந்த வேதத்தின் மூலமாக கேட்க முடியும். பிரியமான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, விழிப்பாயிருங்கள், அல்லது எந்த நேரத்திலும் திருடனை போல அவர் வருவார், உங்களிடம் வருவார் என்று 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் சொல்லுகிறது, 2 பேதுரு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ இந்த நாள் திருடனை போல இராதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விழிப்பாய் ஆயத்தமாய் இருக்கும் போதுதான் நாம் காத்து கொள்ள முடியும். பிரியமான பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேதத்தை தியானித்து நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபிக்கும் போது, நாம் இந்த வேதத்தை தியானித்து ஜெபிக்கும் போது தேவன் அவருடைய ஆவியினால் நிரப்புவார். உங்களுடைய சுயத்தினால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, சுயம் ஒன்றுக்கும் உதவாதது. எத்தனையோ பேர் சுய பலத்தோடு எத்தனையோ முடிவுகளை எடுக்கிறார்கள், ஆனால் அத்தனை முடிவும் வீணாய் போகுகிறது. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இறுதி நாட்களில் ஆண்டவர் மாந்தர் யாவர் மேலும், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சிலருக்கு மட்டும்தான், ஒரு முக்கியமான ராஜாக்களுக்கும் முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதி நாளிலே மாந்தர் யாவர் எல்லார் மேலும் ஆண்டவர் அவருடைய ஆவியை பொழிவார் சொல்லப்படுகிறது. அந்நாட்களில் உங்கள் பணியாளர்கள், பணிப்பெண்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப எல்லார் மேலேயும் ஆண்டவர் அந்த ஆவியை ஊற்ற காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, வாஞ்சியோடு நீங்கள் கேட்கும் போது நீங்க சுய பலத்தோடு எதையும் சாதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது உங்களை நிறை உண்மைக்குள் நடத்தி செல்வார். இந்த அபிஷேகமானது நுகங்களை முறிக்கக்கூடியதாயிருக்கிறது, சாத்தானின் கட்டுகளை அறுக்கக்கூடியதாயிருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் இதற்காக வாஞ்சிக்கும் போது தேவன் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுப்பார். இந்த அபிஷேகமானது உங்களுக்குள் கடந்து வரும்போது நீங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்லவர்களாய் இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, திருத்தூதர்கள் பணி 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார்.
காத்திருக்கும் போதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட நான் இருக்கும்போது, யோவான் நற்செய்தி 7:37 சொல்லுகிறது, தாகம் உள்ள யாவரும் என்னிடம் வாருங்கள், நான் அவர்களுக்கு வாழ்வளிக்கும் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே யார் யாரெல்லாம் தாகமாய் வந்திருக்கிறீர்களோ, வாஞ்சியோடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஆவியானவரை உங்கள் மீது அனுப்பி உங்களுடைய கட்டுகள், உங்களுடைய நுகங்களை முறித்தெறிந்து அநேகருக்கு சாட்சி வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய், அநேகருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிற பிள்ளைகளாய், மும்பையில கத்தோலிக்க திருச்சபையில ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற வல்லமை உள்ள பாத்திரங்களாய் தேவன் உங்களை உருவாக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீ இன்று ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் அவருடைய வல்லமையான அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும், அவருக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய முடிவு வரை சாட்சியாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் தேவன் கட்டளையிடுவார்.